விஜய் அவர்கள் கட்சி எப்ப ஆரம்பிச்சாங்க? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு வருஷமா ஏன் பரந்தூருக்கு போல? அப்ப பிப்ரவரி 2, 2024 நான் கட்சி ஆரம்பிச்சேன். இன்னைக்கு பிப்ரவரி 2, 2025 நான் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் வந்துருச்சு. ஒரு வருஷமா என்ன பண்ணீங்க? ஒரு வருஷமா நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களே, கட்சி தலைவரா கடிதம் எழுதியிருக்கலாமே. சோ அந்த 900 நாள் மக்கள் போராடுறாங்கன்னா நீங்க கட்சி அறிவிச்சு 365 நாள் மக்கள் எக்ஸ்ட்ரா போராடி இருக்காங்கல்ல. நான் கேட்கிறேன், இது அரசியலா, இது ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையா? இதே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள் அங்க போயிருக்கலாம்ல, முதல் வாரத்துல போயிருக்கலாமே, முதல் மாசத்துல போயிருக்கலாமே, முதல் 100 நாள்ல போயிருக்கலாமே. அது எதற்கு கட்சி ஆரம்பித்து ஒரு வருட காலம் கழித்து போனோம்? அந்த கேள்வியும் மக்கள் கேட்பாங்க. அப்ப இந்த அரசியல்வாதிகள் அது அரசியல் பண்ண போறாங்களா, இல்ல உண்மையாலுமே போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தீர்வு சொல்ல போறாங்க? இதையும் சாதாரண மக்கள் கேட்கிறாங்க. அதனால விஜய் அவர்கள் போனது தவறு. பட் செல்லும் பொழுது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ப்ராசஸ் என்ன, இதுல மத்திய அரசை ஏன் உள்ள இழுக்கிறீங்க அப்படிங்கறத திரும்ப திரும்ப நான் வைக்கக்கூடிய கேள்வி. அதனால நீங்க மத்திய அரசின் மீது இங்க வீண் பழி சுமத்துவது எப்படி நியாயம்? மாநில அரசு மேல் நீங்க குற்றம் சுமத்துங்க, மத்திய அரசும் சேர்த்து பேசுவது அதுக்கு தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அதனால மாநில அரசு இந்த பிரச்சனையை சரியா கையாண்டணும், செய்யல. இன்னைக்கு விஜய் அவர்கள் எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்த போறாரா, இல்ல எரிகிற நெருப்பை அணைத்து விட்டு அதற்கான தீர்வை கொடுக்க போறாரா அப்படிங்கறது முக்கியம்.